மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஏன்னா இந்த சென்னை ஒன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் நீங்கள் ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மாநகர பேருந்தோட பயணச்சீட்டு, அதே மாதிரி மின்சார ரயிலுடைய பயணச்சீட்டு, மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே ஒரே ஆப்பில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இது மேற்கத்திய நாடுகளில் நடைமுறை உள்ளதுதான். நான் ஒரு அலுவல் ரீதியாக ஜெர்மனியில் போனப்பெல்லாம் அங்கே பஸ்ஸு டிக்கெட்டும் மெட்ரோ ட்ரெயினோடைய டிக்கெட்டும் ஒரே தான். ஒரு டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பஸ்லையும் போய்க்கலாம், அதே டிக்கெட்டில் மெட்ரோ ட்ரெயின்லேயும் போய்க்கலாங்கிற மாதிரியான நடைமுறைகள்லாம் இருந்தது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயினில் பெரும்பாலும் ஆப்பில் டிக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். ரேபிடோவில் அந்த வசதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரேபிடோவில் நீங்கள் பைக்கில் ட்ராவலும் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்லேயுமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகிறோம் அப்படின்னா அதுக்கான டாக்ஸி, ஆட்டோ அதுவும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதியும் இந்த சென்னை ஒன் ஆப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி மேற்கத்திய நாடுகள் இருக்க மாதிரியான ஒரு வரவேற்கத்தக்க முறை தான். ஆனால் இந்தியன் ரயில்வே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு முறை. அது நீங்கள் லோக்கல் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நீங்கள் போய் க்யூவில் நிற்க தேவையில்லை, நாங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஸ்கேனர் எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே பணியாளர்களுடைய டிஷர்ட்டில் அந்த ஸ்கேனர் கியூஆர் கோடை பிரிண்ட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. உண்மையிலே இது இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவர்களுடைய சுயமரியாதை என்ன ஆகுறது, வர போகிறவங்கலாம் நிறுத்தி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இப்படி ஒரு பெண் பணியாளர்கள் கிடையாது, ஆண் பணியாளர்கள் டிஷர்ட்டில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் இப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நடைமுறை. பொதுவாக இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு சொல்லலாம். ஒன்று என்னென்னா கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் உட்காந்து டிக்கெட் எடுக்கணுங்கிறதுக்காக கியூவில் நிற்கணுங்கிற எந்த விதமான அவசியமே கிடையாது. ஒரு கையில் ஒரு மொபைல் இருந்ததுன்னா போதும், டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடான ஒரு விஷயம். ஒருத்தர் மெட்ரோ ட்ரெயினில் போய் இறங்கி அங்கேருந்து ஒரு டவுன் பஸ்ஸுக்கு போகிறாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு டிக்கெட் அங்கே ஒரு டிக்கெட்லாம் இருக்குது. எல்லாமே ஒன்றா ஒரு ஆப்பில் நீங்கள் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நடைமுறை தான் இருக்கிறது. ஒரு நவீனமயமான ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு வரவேற்கத்தக்க. இதே மாதிரி இந்தியன் ரயில்வே ஆல்ரெடி யூடிஎஸ்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மட்டும் புக் பண்ணிக்கலாம் அன்ரிசர்வ் டிக்கெட்டு. ஆனால் என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5 கிலோமீட்டருக்கு வெளியில் இருந்தால் புக் பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறப்ப ஆட்டோவில் போகிறப்ப புக் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு சரௌண்டருக்கு வெளியில் இருந்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அதில் ஒரு நெருக்கடியும் இருக்குது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர இந்த ஆப் சென்னைக்கான ஆப் அப்படி இல்லாமல் ஒரு ப்ராட் மைண்டடாக இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படி தான் பார்க்க முடியுது. கண்டிப்பாக உண்மையிலேயே இப்படியான ஒரு நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான வசதிகள்ங்கிறது எல்லா காலகட்டங்களிலுமே உருவாகி வந்திருக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு காலகட்டத்தில் பேங்க் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் பேங்க் போக வேண்டியதாக இருக்கும். பணம் போடணுனாலும் பேங்க் போடணும், பணத்தை எடுக்கணுனாலும் பேங்க் போடணுங்கிறது. ஏடிஎம் அப்படிங்கிறது வந்ததற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் பணத்தை எடுக்கிறதுக்காக பேங்க் போகிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. ஒரு பெரிய அளவில் லார்ஜ் அமௌண்ட் எடுக்கணும்னா தான் போய் செக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற நடைமுறை. இப்போ ஜிபேலாம் வந்ததுக்கு பிறகு ஏடிஎம் போகிறதுங்கிறதுமே குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேங்க்கு எம்ப்ளாயிஸுக்கும் ஏடிஎம்க்கும் நமக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லைன்னு ஒரு வடை சாப்பிட்டா கூட இப்போ இதில் தான் பண்ணக்கூடிய இந்த ஜிபே பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளின் அடிப்படையிலான இந்த திட்டம் என்பது வரவேற்கத்தக்கது. ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் பிரகாஷ். ஓகே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லலாம், இருமான செட்டில் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே செட்டில் ஆகாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். சரி, ஓகே, அந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பாஜக ஒரு கூட்டணி வைத்திருந்தது. அந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார், டிடிவி தினகரன் இருந்தார், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, அப்புறமேல் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ யாருமே யாரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த நகலூன் கவிதை மாதிரி யாரும் யாரோடும் இல்லை நான் கூட அப்படிங்கிற மாதிரி யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஓபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்ட்டாரு. டிடிவி தினகரனுமே கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டு கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு பச்சை கொடி காட்டக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனை சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. நமக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் கூட கிடையாது. இப்போ எந்த கிரவுண்ட் அடிப்படையில் அவர் போய் டிடிவி தினகரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்
அது எப்படி ஒரு இந்த கூட்டணிங்கிற வரையறைக்குள் வருகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இல்லைன்னா அடுத்த ஒரு ஓபிஎஸ்ஸையும் பார்க்க போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் ஒரு பக்கம் வந்து விஜய் கூட போக போறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு வந்து டிடிவியை பார்த்துருக்க அண்ணாமலை அடுத்து ஓபிஎஸ்ஸை பார்க்க போறேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் புகழ்ந்து பேசுறாரு. அப்படிங்கிறப்ப இது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாவே பார்க்க முடியுது. மாநில தலைவர் பதவிக்கு அண்ணாமலை வந்து நயினார் நைதன் வந்த பிறகு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நயினாரை வந்து சமூக வலைதளங்களை தாக்கி பேசுறது, பதிலுக்கு நயினாருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை தாக்கி பேசுறது, இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்தது. ஒரு இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நயினார்கிட்ட கேட்குறாங்க, அண்ணாமலை வந்து பாஜக விட்டு வெளியே போக போகிறாம புதுக்கட்சி தொடங்க போகிறாருன்னு கேட்டால் கூட பெரிய ரியாக்ஷன்லாம் நயினார்ட்ட இருந்து இல்லை. ரொம்ப சாதாரணமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற சூழலில் இது வந்து அண்ணாமலை நயினாருக்கு போட்டியாக இதை செய்கிறாரா அல்லது வேறு விஜய் தலைமையிலான ஒரு அணியை அமைக்கிறதுக்காக ஓபிஎஸும் டிடி தினகரனும் முயல்கிற போது அந்த அணியில் இடம் பிடிக்கிறதுக்காக அண்ணாமலையும் துண்டு போட்டு வைக்கிறாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. தனி கட்சி ஆரம்பிச்சு என்ன போகுது, இருக்கிற கட்சியே ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது, இதில் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி நயினாருக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து சில நாட்களுக்கு முன்பு தான் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, எங்களுடைய உள்கட்சி பிரச்சனைலாம் பாஜக தலையிடாதுன்னு அமித்ஷா உறுதியளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அண்ணாமலை எப்படி போய் டிடிவி தினகரனை சந்திக்கிறார்? ஏன்னா முதல்ல ஒரு மாநில தலைவரே கிடையாது. ஒன்று டெல்லி தலைமை தீர்மானிக்கணும், இல்லை மாநில தலைமை எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் தான் கூட்டணியில் யார் இருப்பாங்க இல்லைங்கிறத தீர்மானிக்கணும். அப்படிங்கிறப்ப ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஏன் போய் டிடிவி தினகரனை சந்திக்கிறார்? ஓபிஎஸ்ஸையும் சந்திப்பார்னா டிடிவி தினகரனால தனியாக ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஓகே. ஓபிஎஸ் நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் இன்னும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருவரை வந்து சந்திக்க போறேன்னா அப்போ வந்து உள்கட்சி விவகாரத்தில் அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடும் தானே அர்த்தம். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாரு, பட் அண்ணாமலை நேர் எதிராக போகிறார். அப்படின்னா அண்ணாமலை ஏன் மாநில செயலாளருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்? அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி வைத்த நிபந்தனை. ஆனால் திருப்பி அண்ணாமலை வந்து திருப்பி சீனுக்கு வருகிறாருங்கிறப்ப பாஜகவே யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி, பாஜகவுடைய தமிழ்நாடு தலைமைங்கிறது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் சொன்னதில் அவர் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, இந்த வெளிநாட்டுக்கு போய் முதலீடு பண்ணுவது அப்படிங்கிறது ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு முதலீடு வந்து பெறுவதற்கு போனாரா அல்லது தான் முதலீடு பண்ண போறாரா, தன்னுடைய குடும்பத்துக்காக முதலீடு பண்ண போகிறாரா அப்படின்னு விஜய் கேட்டது தான். இதுதான் அண்ணாமலையுமே வந்து முதலாக ஸ்டாலின் அவர்கள் வந்து துபாய் பயணம் போகிறப்பே சொன்னார், இல்லை அவர் வந்து சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னாரு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரத்தையுமே அவர் காட்டல. ஒரு வழக்கும் கூட அவர் மீது போட்டார்கள். அதுவுமே வந்து ஒரு ஜூனியர்களில் வந்த ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து அவர் பேசினார். இவர் பேசினது அவங்க போட்டாங்களா, அவங்க போட்டது இவர் பேசுகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நெருக்கம்ங்கிறது இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஆதாரமே இல்லை. அதனால் அவர் நிலம் வாங்கியது தொடர்பாக அவங்க கட்சிக்காரங்களே வந்து விரிவாகவே போட்டு விட்டார்கள். இந்த கல்யாணராமன் ஒருத்தர் பாஜகலாம் ரொம்ப விரிவாகவே போட்டார். என்னன்னா வந்து நீங்கள் வந்து இவ்வளோ 40 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து பத்திரப்பதிவுக்கான கட்டணத்தை கட்டுறீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு சொத்தை வந்து வாங்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனைவி 2 பேருமே வந்து இது நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம்னு சொல்லி தேர்தல் பிரமாண பத்திரத்தில் வந்து இது அந்த வேட்புமனுவில் தாக்கல் செஞ்சதுங்கிறது அதை விட கம்மியாக தான். எப்படி உங்களுக்கு இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த எந்த விதமான பதிலுமே அண்ணாமலையிலிருந்து வரவில்லை. ஆனால் அவர் வந்து வெளிநாட்டுக்கு முதலீடு பண்ண போன ஒரு முதலமைச்சர் அவர் வந்து அங்கே போய் தன்னோட குடும்பத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். வாய் குடித்ததோ மாங்காய் கொடுத்ததோன்னு வந்து பேச முடியாது. சரி, இப்போ வெளிநாட்டுக்கு போகிற அரசனுடைய பிரதிநிதிகள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண தான் போனாங்கன்னா ஸ்டாலினை விட அதிகமாக வெளிநாட்டுக்கு பயணம் செய்வர் நரேந்திர மோடி தான். அப்போ அவர் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காரு? சிஎம் உடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பாக என்ன முதலீடுகள் ஈர்த்திருக்கும், அதன் மூலம் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது அறிக்கையாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரதமர் மோடி இது வரைக்கும் போன எந்த வெளிநாட்டு பயணத்துக்கும் அந்த மாதிரி எந்த டேட்டாவும் கொடுத்ததில்லை. கூட அதானியை தான் கூட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கிறது கூட அவர் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. பலமுறை அதானியை கூட்டிகிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட உலக வரைபடத்தில் மோடி போகாத நாடுகள் என்னன்னு எண்ணி பார்த்தா கூட வந்து மிக சொற்பமாக தான் இருக்கும். அவ்வளவு நாடுகளுக்கு போயிருக்கிற மோடியை பார்த்து விஜய் வந்து இது வரைக்கும் வந்து வெளிநாட்டுக்கு உங்கள் சொத்துக்களை முதலீடு தான் போனீங்களா அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு விரிவான அறிக்கை கொடுக்குது, எவ்வளோ வேலைவாய்ப்புகள் உருவாக்க போகிறோம், எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கோம்னு சொன்ன பிறகும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றது அப்படிங்கிறதே ரொம்ப அபத்தமாக தான் இருக்குது. ஆமாம், அதனால வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து அண்ணாமலை பேசுங்கிறது மிகப்பெரிய அபத்தம் அப்படிங்கிறது ஒன்று புறம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி யார் அதை வந்து முடிவு செய்வாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து செங்கோட்டையன் ஏற்கனவே வந்து 10 நாட்கள் கெடுதி தாண்டி விட்டது. இன்னைக்கு வந்து ஈரோட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி போறாரு. செங்கோட்டையன் வந்து அங்கே வந்து அவரை வந்து இப்போ வரவேற்கவே போகல. செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டதுங்கிறது அவருடைய உறுப்பினர் பதவிங்கிறது இன்னுமே இருக்குது. அடிப்படை உறுப்பினர் பதவிங்கிறது நீக்கப்படவில்லை, பதவிகள் மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்க போகவில்லை. செங்கோட்டையன் பகுதியில் வந்து தான் வந்து மாஸ் காட்டணும்,
காட்டணுங்கிறதுக்காக எப்படியோ ஆட்களை திரட்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டத்தை கூட்டி காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியிலிருந்து தம்பிதுரை வரைக்கும் இல்லை அவர் வந்து சும்மா பொய் சொல்றாருங்கிறார். ஆனால் பாஜகவிடம் வந்து மறுப்பே வரவில்லை. செங்கோட்டையை நாங்கள் சந்திக்கவில்லைங்கிற மறுப்பே வரவில்லை. ஆக மொத்தம் பார்த்தோம்னு சொன்னா வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு குழப்பமான ஒரு கூட்டணியாகத்தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. யார் செத்தாலும் பரவாயில்ல, இவர் வந்து தாலி இருக்கணுங்கிற மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதவியெல்லாம் தூக்கிட்டாங்கன்னா இந்த கூட்டணி எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கல அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்கிறதான் இந்த மாதிரியான அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் காட்டுகின்றன. நிச்சயம். நான் பொதுவாகவே வந்து நம்ம இந்த சோழ தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம். நீதிமன்றங்களுடைய மனோபாவம் என்பது ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, சங்கர் படத்தை பார்த்து ஊழல் ஒழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் பொதுவாகவே நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னன்னா வந்து ரோட்டில் மீன் கடை வச்சிருக்க கூடாது, ரோட்டில் டீ கடை வச்சிருக்க கூடாது. நீதிபதி இந்த பக்கமாக போனார்னா அவருக்கு வந்து மீன் வாடகை வந்து பிடிக்காது, உடனே அதை காலி பண்ணுங்க அப்படிங்கிற மனநிலை தான் வந்து பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து பொதுவாக வந்து நீதித்துறைகள் அப்படிங்கிறது வந்து மாவட்ட நீதிமன்றங்களை தாண்டி உயர்நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றங்களோ இடஒதுக்கீடு என்பது கிடையாது. அங்கே பொதுவாகவே பார்ப்பனர்கள் இணையான சாதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் நீதிபதிகளாக வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வர்க்க குணாம்சம் இருக்கிறதோ அதுதான் அவருடைய கருத்துக்கள்லையுமே தீர்ப்புகள்லையுமே பிரதிபலிக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இடபிள்யூஎஸ் வேணுமா வேணாமான்னு விசாரிக்கக்கூடிய ஒரு அமர்வில் கூட ஒரு ஓபிசியோ ஒரு எஸ்சி/எஸ்டியோ இல்லாமல் முழுக்க யார் அந்த இடஒதுக்கீட்டு மூலம் பயன்படுவார்களோ அவர்கள் தான் அந்த பெஞ்சிலே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் என்னென்னா திருநெல்வேலியில் வந்து அந்த வள்ளியூரில் வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டில் வந்து கலைஞர் சிலை வைப்பதற்கான ஒரு அனுமதி வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மக்களுடைய வரிப்படத்தில் ஏன் தலைவர்களுக்கு சிலை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. பின்னால் வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிற பொழுது உச்சநீதிமன்றம் அதுதான் சொல்கிறது, மக்கள் பணத்திலேயே நீங்கள் வந்து மக்களுடைய வரிப்படத்திலேயே தலைவர்களுக்கு சிலை வைக்கிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்லுகிறது. நம்ம முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவது அப்படிங்கிறப்பே வந்து ஹைகோர்ட் சொன்னப்பே நம்ம சொன்னோம், இன்னைக்கு வந்து கொடிக்கம்பத்தை அகற்ற சொல்லுவாங்க, நாளைக்கு தலைவருடைய சிலைகள்லாம் அகற்ற சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இயக்கத்துடைய ஒரு கொடிக்கும் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அது செங்கொடியாக இருக்கட்டும், அல்லது திராவிட கழகத்துடைய கொடியாக இருக்கட்டும், அல்லது திமுகவுடைய கொடியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. போகிற போக்கில் எல்லாமே வந்து போக்குவரத்து கிடையாது எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு இயக்கம், ஒரு மக்கள் இயக்கம், ஒரு முற்போக்குங்கிறது தன்னுடைய கொடியை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து விடும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. சிபிஎம் தான் அதுக்கு எதிராக வழக்கை மீண்டும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம அப்பயே சொன்ன வந்து இன்னைக்கு கொடியை அகற்ற சொல்லுவாங்க, நாளைக்கு அண்ணா சிலை, பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலையெல்லாம் அகற்ற சொல்லுவாங்க. இன்னைக்கு கலைஞர் சிலைக்கு வந்திருக்கிறது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். மக்களுடைய வரிப்படத்தில் தலைவர்களுக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னா தலைவர்கள் யாருக்காக உழைத்தார்கள்? மக்களுக்காகத்தான் உழைத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நாயகர்களாக இருக்கக்கூடிய தலைவருடைய சிலையை வந்து மக்களுடைய வரிப்படத்தில் வைக்காம எப்படி வைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக. அப்போ நாளைக்கு கோயில் இருக்க சொல்லுவாங்களா அல்லது மசூதி சர்ச்சுகள் இருக்க சொல்லுவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பட்டேல் சிலை வைத்தப்பெல்லாம் இந்த கேள்வியை வந்து வரலாம் உச்சநீதிமன்றமோ அல்லது நீதிமன்றமோ கேட்கல. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவ்வளோ பெரிய சிலை வைத்தாங்க, அங்கெல்லாம் கேட்கல. ஆனால் லோக்கலில் ஒரு சாதாரண இந்த மாநிலத்துடைய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கொடிக்கம்பங்கள் நடுறதை மட்டும் நீதிமன்றம் திரும்ப கேள்வி கேட்கறதுங்கிறது ஒரு முறையற்றதாக தான் இருக்குது. ஆமாம், என்னன்னா இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் இருந்தால் இந்த நீதிபதிகள் வந்து சங்கர் படம் மாதிரியே இந்த மாதிரியான டயலாக்களை பேசுறதுங்கிறது நடைமுறையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நீதிமன்றங்களில் நம்ம ஏற்கனவே வந்து நீதித்துறை இடஒதுக்கீடு இல்லைங்கிறப்ப ஒரு 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 குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கான ஒரு குடாம்சம் என்பது அவருடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதை பார்க்குறோம். உமர் காலித் ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட உமர் காலித்தினுடைய ஜாமீன் மனுங்கிறது மீண்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தந்தை கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்கிறார். பொதுவாக என்னன்னா வந்து ஒரு ஜாமீன் மனு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஜாமீன் வழங்குவது, பிணை வழங்குவது என்பது ஒருவருடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய அடிப்படை உரிமை. சிறை என்பது விதிவிலக்காகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டதுனாலே ஒரு குற்றவாளி ஆகிவிட மாட்டார். விசாரணையில் நடந்து இறுதி தீர்ப்பு கொடுத்தாதான் வந்து ஒரு குற்றவாளி. அது வரைக்கும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ் தான். அவருக்கு வந்து பெயில் வாங்குவதற்கான எல்லா விதமான உரிமைகளும் உண்டுங்கிறது தான் அரசியல் சட்டம் அடிப்படையில் இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இந்த ஊப்பா தடா பொடா மாதிரியான ஆள் தூக்கி கருப்பு சட்டங்களுடைய நடைமுறை என்னன்னா எப்பயாவது ஜாமீன் கொடுப்பது, சிறை என்பதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது ஒன்று நடைமுறையாக இருக்கிறது. அதில் என்னன்னா உமர் காலித் வந்து திருப்பி அவர் பெயில் போடுவது ஒரே நீதிபதியிடமே போகிறது. அந்த ஒரே நீதிபதி மீண்டும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுகிறார் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். எப்படி வந்து மறுபடியும் ஒரே நீதிபதிக்கு போகிறதுங்கிற கேள்வியுமே எழுப்புகிறார். அப்போ அந்த நீதிபதி கேட்டு வாங்கி இந்த பிணை வழக்கை வந்து விசாரித்து மறுபடியும் வந்து ரிஜெக்ட் செய்கிறார். இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றார். பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இருக்கக்கூடிய சிறைகளில்
பெரும்பாலான கைதிகளாக சிறுபான்மையினரும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களும் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக விசாரணை கைதிகள் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது தீர்ப்பே வராமல் வந்து நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளாக அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது இந்திய நீதித்துறையுடைய ஒரு சாதிய மனோபாவத்தையுமே ஒரு இந்துத்துவ ஒரு மனோபாவத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதுவுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊப்பா கேஸ் மாதிரியான கேஸ்ல இருக்கிறப்ப மீண்டும் மீண்டும் சார்ஜ் ஷீட்டை வந்து தாக்கல் பண்ணிக்கொண்டே இருப்பது, குற்றப்பத்திரிகையுடைய அளவை வந்து மறுபடியும் வந்து அவங்க எப்போ பெயில் வாங்க போறாங்களோ அப்பெல்லாம் வந்து குற்றப்பத்திரிகை கூடுதலாக வந்து தாக்கல் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு விஷயம். கடந்த காலங்களில் நீங்கள் வந்து தடாவோட வந்து குறிப்பாக தடாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67,000 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அதில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது மட்டும்னா ஒரே 1% மட்டும்தான். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பொடாவில் பார்த்தோம்னா வைகோ கைது செய்யப்பட்டிருக்கிறார், கொளத்தூர்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார், சுபவீரபாண்டியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் மீதான குற்றங்கிறது நிரூபிக்கப்படவே இல்லை. அவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வந்து ஆதரித்து பேசினார்கள் என்பது ஒரு வழக்கு. கடைசியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது தவறு கிடையாது, அவர்களுக்கு சட்டத்தை மீறி வந்து உதவி செய்வது மட்டும்தான் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளவு காலம் வந்து அவங்க வந்து சிறையில் இருக்கிறார்கள். கடைசியில் வந்து அவங்க வந்து குற்றமற்றவர்கள் விடுவிக்கப்படுறப்ப அவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் இருந்த காலம், அவருடைய பொருள் இழப்பு, அவருடைய குடும்பத்தினுடைய இழப்பு, அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வார்கள் அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஏன்னா வந்து நம்ம சித்திக்கு காப்பானாக இருக்கட்டும், அல்லது ஸ்டான்சாமி இறந்து போன ஸ்டான்சாமியாக இருக்கட்டும், இன்னமும் பல பேர் அந்த பீமாவுக்காரகன் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து இன்னுமே சிறையில் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆக்சுவலி இப்போ இந்த நீதிபதிகளுடைய இந்த போக்கு ஒரு குறிப்பிட்ட சாரம் கொண்ட வழக்குகளை வந்து திரும்ப ஒரே நீதிகளை எடுக்கிற போக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையுமே கூட ஜிஆர் சுவாமிநாதன் ஆகட்டும், இங்கே வந்து நீதிபதி வெங்கடேஷ் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன சில வழக்குகளை வந்து தொடர்ந்து அவர்களே எடுக்கிறது, அந்த வழக்குகளில் ஒரே மாதிரியான வந்து ஜாமீன் கொடுக்கறது அல்லது தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்ற போக்கை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலே நீதித்துறைக்கு ஆபத்தான ஒன்றாக தான் இருக்கு. ஏன்னா சில வழக்குகளை பார்த்தோம்னா இந்துத்துவ அமைப்புகள் சார்ந்தவர்கள் மீதான வழக்குகள், அது மாலைகான் வழக்காகட்டும் அல்லது பில்கிஸ் பண்ண வழக்காகட்டும், அந்த மாதிரியான வழக்குகளை இந்துத்துவ சார்ந்த ஆட்களுடைய பிணை வந்து உடனடியாக அவங்களுக்கு கொடுக்கப்படுது அல்லது அவங்களுடைய தண்டனை ரத்து வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் மறுபுறம் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் மீது அல்லது சமூக செயற்பாட்டுகளுக்கான வழக்குகளோ அல்லது அவர்கள் மீதான விசாரணையோ வந்து வேறு விதமாக இருக்கு. இந்த போக்கே ரொம்ப ஆபத்தானதா நீதித்துறையில் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீதித்துறையில் ஒருவேளை கொலிஜிய முறைக்கு மாற்றாக இடஒதுக்கீடு முறை அங்கேயும் இருந்தால் இந்த மாதிரியான சிக்கல் வராது அப்படின்னு தான் தோணுது. ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் நடிகர் பவன் கல்யாண் அவர் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு படம் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது படத்தோட டைட்டில் நம்ம வாயில வராது, ஏதோ ஒரு படம். அந்த படத்துடைய ப்ரொமோஷனில் வந்து வால் எடுத்து சுற்றிருக்கா, அப்படி பக்கத்தில் இருந்த உதவியாளர் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கா, அப்படி வில்லன்கள் வெளுத்துக்கு பதிலாக உதவியாளர் வெளுத்துருவார்னு. இதில் இன்னொரு சர்ச்சை என்னன்னா, இவர் ஏற்கனவே நடித்து ஒரு வெளியான ஒரு படம் வீர நரசிம்மலவோ ஏதோ ஒரு படம், அந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவங்க வந்து செலவு பண்ணதை தாண்டி கடுமையாக வந்து அது வந்து பயங்கர தோல்வி அடையுமே. இப்போ இந்த படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான சலுகைகளை ஆந்திர அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த ஸ்பெஷல் காட்சிகள் ஷோ வந்து சிறப்பு காட்சிகள் திரையிடப்படக்கூடிய நேரத்தில் இருந்து அதுக்கப்புறம் டிக்கெட் விலையை வந்து குறைச்சி எக்கச்சக்கமான சலுகைகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே, அதாவது இந்த படத்தை எப்படியாவது அவங்க வந்து வெற்றி பெறணும், ஹிட் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் துணை முதல்வர் அப்படிங்கிறனால கூடுதலான சலுகைகளை காட்டியிருக்கிறாங்க மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதுமே நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு ரெண்டு விகிதங்களாக வரியை குறைத்த பிறகு நேற்று அது நடைமுறைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 385 பொருட்களுடைய வரி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எசென்சியல் குட்ஸு, மெடிக்கல், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து பாஜக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து நேரடியாக அந்த தலைவர்களே வானதி சீனிவாசன் ஆகட்டும், நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், நேரடியாக ஒரு கடைக்கு போகிறது, ஒரு ஹோட்டலுக்கு போகிறது அல்லது ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறது, அங்கே போயிட்டு மைசூர் பாக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோக்கு விற்றீங்க, நேற்று வரைக்கும் 420 ரூபா, இன்றைக்கி எவ்வளோக்கு விற்கிறீங்க, 390 ரூபா, இப்போ 30 ரூபா மக்களுக்கு குறைஞ்சிருக்கு, இது யாரால் குறைஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அந்த கடைக்காரரை வந்து வற்புறுத்தி மோடியால் தான் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வச்சு அந்த வீடியோவை வந்து எடுத்து சர்க்குலேட் பண்ணுறது, சமூக வலைதளங்களை பரப்புறது அப்படின்ற ஒரு உத்தியை வந்து இந்த 2 நாளாக பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள்ட்ட அடிப்படையாக நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, ஜிஎஸ்டி யார் முதல்ல போட்டது, 28% யார் போட்டது அப்படின்னு கேட்டால் மோடி தானே அந்த விலையை போட்டார், நீங்களே வந்து குண்டு வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி பாஜகவே விலையை வந்து ஒரு அதிகபட்ச விலையை வைத்து விட்டு வரியை வீழ்த்து விட்டு இன்னைக்கு வந்து குறைக்கிற மாதிரி குறைச்சி அதை வந்து ஒரு பிரச்சாரமாக மாற்றுறது அப்படின்றது ரொம்ப ஒரு மலிவான உத்தியாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ வரி குறைச்சிருக்கீங்க, இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னோம் ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது குறைங்க அப்படின்னு சொன்னோம். பாஜகவும் அதே மாதிரி காங்கிரஸும் சொன்னாங்க இது உண்மையான
சரியான ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு சிஎம் என்ன சொல்றாருன்னா, நீங்க வரி குறைச்சிருக்கிறது சரி, ஆனா யாருடைய வரி அதிகம் குறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து மாநிலத்துடைய வரியை தான் அதிகம் குறைச்சிருக்கீங்க. ஏற்கனவே மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மாநிலத்திற்கான ஜிஎஸ்டியும் குறைக்கிறீங்க அப்படின்னா மாநிலங்களுடைய வருவாய் தான் இதுல வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு கவலையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் எழுப்பி இருக்கிறாரு. இதே வானதி சீனிவாசன் தான் வந்து கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர், அவங்கள மையமாக வைத்துக்கொண்டு தான் நிர்மலா சீதாராமன் நல்ல கேள்விகளை எழுப்பினார். பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி, கிரீம் பன்னுக்கு இன்னொரு வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்குறீங்க. இந்த அம்மா வந்து இதில் வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றப்ப என்ன இவ்வளோ பில்லு வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் உடனடியாக அதை மறுத்தார். பிறகு அந்த ஹோட்டல் உரிமையாளருமே மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப மட்டும் வரக்கூடிய கோபம் இப்போ குறைச்சிட்டோம், அது எங்களால தான். ஏற்கனவே லாபம் போட்டு தான் அவங்களுடைய ஆஃபீஸையும் தொடங்கியவர்கள். எந்த அரசியல் வந்து லாபம் போட்டுலாம் தொடங்க மாட்டாங்க. அப்படி தொடங்கியவர் வானதி சீனிவாசன். அப்போ மட்டும் கோபம் வந்தது. இப்போ வந்து மக்களுக்கு கோபம் வராதா? இப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் சொன்னது கரெக்டு தானே, அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கிற கோபம் வராதா அப்படிங்கிறத நம்ம எழுப்ப வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடித்துக் கொள்வோம். நவராத்திரி ஆரம்பித்திருக்கிறது. நவராத்திரியை முன்னிட்டு தான் இந்த ஜிஎஸ்டி வரியெல்லாம் வந்து நவராத்திரியை முன்னிட்டு கவர்னர் வந்து அவருடைய மாளிகையில் குழு வைப்பதாக அறிவித்திருக்கிறார். பொதுமக்களும் இதை பங்கேற்கலாம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். பொதுவாக குழுவில் வந்து பொம்மை வைப்பாங்க. அதுதான் வந்து கவர்னருடைய நவராத்திரியில் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்முடைய சுற்றி இருக்கிற யார் வீட்லையும் இந்த மாதிரி நவராத்திரிலாம் கொண்டாடலாம். ஒன்றும் பார்ப்பனர்கள் அல்லது எலைட் மனநிலை உடையவர்கள் தான் கொண்டாடுவாங்க. இனிமேல் இந்த குழுவில் வந்து பொதுவாக இந்த மாதிரி சாமி சிலையை வைக்கிறத விட்டுட்டு ஓபிஎஸ் பொம்மை, இபிஎஸ் பொம்மை, பல பொம்மைகளை வந்து கவர்னர் வைக்கலாம். அப்படியே குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே கூட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் நம்ம அடிப்படையில் நம்ம அந்த குழுவில் போய் பங்கேற்க முடியாட்டணும். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு ஆலோசனை வந்து வழங்குவோம். எனவே கவர்னருக்கு நம்முடைய நவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை கேட்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.